Hello everyone. இன்னைக்கு லெசனில் நம்ம யாராவது நம்மக்கிட்ட how are you அப்படின்னு கேட்டால் எப்போவுமே ஃபைன் தேங்க்யூ how are you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பழகியிருக்கிறோம். இந்த ஃபைன் தேங்க்யூ அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டூயிங் குட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கோயிங் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோயிங் குட் டூயிங் குட் அப்படின்னா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கிரேட், கோயிங் கிரேட், வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இதில் எது வேணாலும் சொல்லலாம். ஒன்று கிரேட் அப்படின்னு சொல்லலாம், ஹவ் ஆர் யூன்னு யாராவது கேட்டால் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். கோயிங் கிரேட் அப்படின்னா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் couldn't be better. ஸோ couldn't be better அப்படின்னா இதை விட நல்லா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு couldn't be better அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் can't complain. ஸோ can't complain அப்படின்னா அதாவது குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு can't complain அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குட் enough. குட் enough அப்படின்னா நல்லா இருக்குது, போதுமான அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் enough அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வே பெட்டர் தென் அதர்ஸ். வே பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, லைஃப் வந்து கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாரையும் விட நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிறேன், அவங்களோட பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வே பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹாப்பி அண்ட் கண்டென்ட். ஸோ ஹாப்பி அண்ட் கண்டென்ட் அப்படின்றது வந்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாப்பி அண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நாட் பேட். நாட் பேட்னா ஓகே ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா போயிட்டுருக்கு, ஸோ நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மச் பெட்டர். ஸோ மச் பெட்டர் அப்படிங்கிறது வந்து எப்போ சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கிறோம், அப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்ட் பார்த்து எப்படி இருக்கிற இப்போ அப்படின்னு கேட்டால் மச் பெட்டர் அப்படின்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது முந்தி இருந்த கஷ்டமான சுச்சுவேஷனை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் so far so good. so far so good அப்படின்றது இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன், இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு so far so good அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டான்சிங் இன் த ரெயின். ஸோ டான்சிங் இன் த ரெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கேஷுவலாக சொல்கிறதுக்கு டான்சிங் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லலாம். டான்சிங் இன் த ரெயின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் கூட நான் அதை வந்து ஹாப்பியாக டீல் பண்ணிகிட்ருக்கிறேன், ஹாப்பியாக அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன், என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றது தான் டான்சிங் இன் த ரெயின். அதாவது மழையே பெஞ்சால் கூட அந்த மழையில் நான் வந்து டான்ஸ் ஆடி அதை வந்து சந்தோஷமாக, அதை ஒரு கஷ்டமான விஷயமா நினைக்காம அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்கிறது தான் டான்சிங் இன் த ரெயின் அப்படிங்கிறது. ஸோ இதை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு, ஜாலியாக பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது சீரியஸாக வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது டான்சிங் இன் த ரெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயோ இங்கிலீஷ் படித்து இந்த பிள்ளைக்கு இன்னும் ஆயிப்போச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ டான்சிங் இன் த ரெயின் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சும்மா ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைன் தேங்க்யூ சொல்லாமல் இதுலேருந்து உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.